வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நாவல் பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். நாவல் பழம் ஒரு சீசனில் கிடைக்கக்கூடிய பழம். ஸோ அப்போ அந்த சீசனில் மட்டுமே நாவல் பழத்தை நம்ம அளவோடு சாப்பிடும்போது நிறைய மருத்துவ நன்மைகளை பெறலாம். நாவல் பழத்தில் விட்டமின் சி எனும் உயிர் சத்துக்கள் நிறைந்திருக்கிறதால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து பலவிதமான நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை நாவல் பழம் நமக்கு கொடுக்கும். மிக சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நாவல் பழம் கொண்டு இருக்குது. இதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்கும். மேலும் நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ கண் பார்வை திறனை நமக்கு அதிகரிக்கும். ஹீமோகுளோபினுடைய அளவெல்லாம் நம்மளுடைய பிளட்டில் கரெக்டான அளவில் மெயின்டைன் பண்ணும். ஸோ நாவல் பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இன்னும் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கப்பெற்று என்னென்ன நோய்கள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சர்க்கரை வியாதி குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு நாவல் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். பரம்பரை மற்றும் தவறான உணவு பழக்க வழக்கங்களால் ஏற்படக்கூடிய நீரிழிவு எனப்படக்கூடிய சர்க்கரை வியாதி ஏற்படுது. நாவல் பழம் சர்க்கரை வியாதி அல்லது நீரிழிவு குறைபாட்டை குணமாக்கக்கூடிய சிறந்த ஒரு பழம் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலான மக்கள் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலாக வைத்துக் கொள்வதற்கும் அந்த ரத்த சர்க்கரையின் பிரச்சனையிலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுவதற்கும் சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய உணவுகளில் நாவல் பழத்தை சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ சிறுநீரில் அதிக அளவு சர்க்கரை சத்துக்கள் வெளியேறாமல் பாதுகாத்து கொண்டு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாடு வைக்கிறதுக்கு சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் நாவல் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஹீமோகுளோபினுடைய லெவல் கரெக்டாக நம்மளுடைய பிளட்டில் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு நம்ம நாவல் பழத்தை சாப்பிடலாம். மனிதர்களினுடைய ரத்தம் சிவப்பு நிறம் பெறுவதற்கு சத்துக்களை உடல் முழுவதும் பரவ செய்வதற்கு ஆக்சிஜனை நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் கடத்தி செல்வதற்கு ஹீமோகுளோபின் எனப்படக்கூடிய ரத்த புரதம் உதவிகரமாக இருக்கும். இப்போ ரத்த புரதம் வேதிப்பொருளால் ஆன ஒரு ஹீமோகுளோபின் வேதிப்பொருளால் ஆனது. நாவல் பழம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இரும்பு சத்து மற்றும் விட்டமின் சி எனும் உயிர் சத்து நமக்கு கிடைக்கும். இதனால ரத்த சிகப்பணுக்கள் குறைவது தடுக்கப்படும். ரத்த சிகப்பணுக்கள்லாம் கரெக்டான அளவில் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கும். ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான அளவில் இருக்கிறதால ஹீமோகுளோபினுடைய லெவல் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் ரத்தத்தில். அதனால ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்குமே ஆக்சிஜனை கடத்தி செல்லும். நம்ம சுறுசுறுப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியை செயல்பட ஆரம்பிக்கிறதால நமக்கு ரத்த சோகை ஏற்பட்டு மயக்கம் ஏற்படக்கூடிய நிலை, மன அழுத்தம் ஏற்படக்கூடிய நிலை, வாந்தி குமட்டல் இது மாதிரி எதுவுமே நமக்கு இருக்காது. சோர்வு நமக்கு முக்கியமாக இருக்கவே இருக்காது. அந்த ரத்த சோகை பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நாவல் பழம் உதவிகரமாக இருக்கும். இதய நோய்கள் உங்களுக்கு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு நாவல் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதய நோய்கள் மற்றும் இதய சம்பந்தமான மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பாதிப்புகள் கொண்டவர்கள் இயற்கை உணவுகளான பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாவல் பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது நாவல் பழங்களில் பொட்டாசியம் சத்தும் அதிகம் இருக்குது. நாவல் பழங்களை அடிக்கடி சாப்பிட்டு வருபவர்களுக்கெல்லாம் உடலில் இதயத்திற்கு ரத்தம் கொண்டு செல்லக்கூடிய நரம்புகளில் இறுக்கம் ஏற்படுவது தடுக்கப்படும். ரத்த நாளங்களில் கொழுப்புகள் படிவது தடுக்கப்பட்டு மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் வெகுவாக குறைக்கப்படும். இதனால் ரத்த நாளங்கள் மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால எந்த விதமான கொழுப்பு படிவுமே இருக்காது. இதனால் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த வகையில் நாவல் பழம் உதவிகரமாக இருக்கும். ஈறுகள் பற்கள் பலம் பெறுவதற்கு நாவல் பழம் உதவிகரமாக இருக்கும். நாவல் பழம் அதிகம் சாப்பிடும்போது வாய் துர்நாற்றம் ஏற்படுவதை தடுத்துக் கொள்ளலாம். பலருக்கு ஈறுகளில் வீக்கம், ரத்தம் வடிதல், பற்கூச்சம், பற்களில் சொத்தை ஏற்படுவது, வாய் மற்றும் பற்களில் கிருமிகளால் பிரச்சனை ஏற்படுவது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நாவல் பழங்களை நன்றாக ஜூஸ் மாதிரி பிழிஞ்சு அந்த ஜூஸில் சிறிது உப்பு கலந்து தினமும் காலை மற்றும் மதிய வேளைகளில் அருந்தி வரும்போது வாய் பற்கள் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுமே நீங்கிடும். ஸோ ஈறுகளில் ரத்தம் கசிவது, அதன் மூலமாக பற்கள் பலம் இழந்து போவது போன்ற பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது. கிருமி தொற்றும் இருக்காது. சுவாசம் கூட புத்துணர்ச்சியாக இருக்கும். வயிற்றுப்போக்கு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு நாவல் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். கெட்டுப்போன உணவுகளை சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளாலும் உடல் உஷ்ணம் மற்றும் சுற்றுப்புற வெப்பநிலை அதிகரிக்கிறதால ஒரு சிலருக்கு சாதாரண வயிற்றுப்போக்கு முதல் சீதபேதி வரைக்கும் கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்படுது. இப்படி வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்ட சமயங்களில் நாவல் பழங்களில் சாப்பிட்டாலோ அல்லது நாவல் பழங்களை ஜூஸ் மாதிரி எடுத்து கொண்டு வந்தாலோ வயிற்றுப்போக்கு அதை நிறுத்தி வயிற்றில் தங்கி இருக்கக்கூடிய நச்சுக்கள் கிருமிகளை மட்டும் வெளியேற்றிடும். ஸோ கடுமையான வயிற்றுப்போக்கு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் நாவல்
நாவல் பழத்தை சாப்பிடும்போது நலம் பெறலாம். குறிப்பாக வந்து சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு நாவல் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். அலர்ஜி என்று சொல்லக்கூடிய ஒவ்வாமையால் ஆஸ்துமா எனப்படக்கூடிய நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோயால் பலரும் வந்து பாதிக்கடைகிறாங்க. மேலும் ஜுரம் ஏற்படுவதால் சிலருக்கு வறட்டு இருமலும் ஏற்பட்டு சுவாசம் சார்ந்த பிரச்சனை ஏற்படுது. நாவல் பழங்களில் தினமும் காலை வேளையில் சிறிது உப்பு சேர்த்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ஆஸ்துமா நோயினுடைய கடுமை தன்மை வந்து குறையும். ஜுரத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய வறட்டு இருமலையும் போக்கி சுவாச பிரச்சனைகளையுமே நமக்கு நாவல் பழம் வந்து சரி பண்ணிடும். ஸோ அதனால் சுவாசம் சார்ந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நாவல் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நாவல் பழம் உதவிகரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு கல்லீரலில் அதிக அளவு நச்சுக்கள் சேர்வதாலும் அதீத அலர்ச்சியினாலும் கல்லீரல் மற்றும் பித்தப்பையில் வீக்கம் ஏற்படுது. இதை களைவதில் நாவல் பழம் சிறப்பாக செயல்படும். தினமும் காலையில் சிறிது உப்பு சேர்த்த நாவல் பழங்களை சாப்பிடும்போது கல்லீரல் மற்றும் பித்தப்பைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அலர்ச்சி மற்றும் வீக்கத்தை குறைத்து அந்த உறுப்புகளினுடைய செயல்பாட்டை வந்து மேம்படுத்திக் கொள்ளலாம். எனவே கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நாவல் பழத்தை சாப்பிடலாம். வெண்புள்ளிகள் நமக்கு இருக்குது அப்படின்னா அதை குணப்படுத்தி கொண்டு மீண்டும் வராமல் தடுப்பதற்கு நாவல் பழத்தை சாப்பிடலாம். ஒரு சிலருக்கு தங்களினுடைய சருமத்தில் வெள்ளை நிற புள்ளிகள் ஏற்பட்டு அவர்களினுடைய உடல் அழகை அது வந்து கெடுக்குது. இவர்கள் வந்து தினமும் நாவல் பழங்களை சாப்பிட்டு வரும்போது தங்களினுடைய உடலில் தோலின் நிறத்தை மேம்படுத்தக்கூடிய மெலனின் என்கிற புரதத்தை வந்து அது அதிகம் ஊக்குவித்து தோலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளை புள்ளிகளை மறைய வைக்கும். தோலினுடைய பளபளப்பு தன்மையும் கூட்டி தரும். எனவே அந்த வெண்புள்ளி நமக்கு வந்து மறைஞ்சிரும். வெண்குஷ்டம் என நமக்கு எதுவுமே இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு தோல் சார்ந்த பிரச்சனைகளை க்யூர் பண்ணுறதுல ஆரம்பித்து சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுதலை பெற்று தந்து உடலையும் சருமத்தையும் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு பலவிதமான மருத்துவ நன்மைகளை நாம் சாப்பிடக்கூடிய நாவல் பழம் நமக்கு கொடுக்குது. அதனால் நாவல் பழங்களை நீங்கள் அந்த சீசனில் அளவோடு சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.